சசிகலா அம்மையார் தனி கட்சி வச்சிருக்காங்க. அந்த தனி கட்சி சார்பா அவங்க முதுகுளத்தூர்ல செம்ம ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து ஒரு கூட்டணிங்க லெவல்ல எடப்பாடி சேர்த்துக்கிற இந்திரா காந்தி அம்மையார் எனிபடி அதர் தான் காமராஜ்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சசிகலா அம்மையார் கட்சிக்கு உள்ள எடப்பாடி சேர்க்க மாட்டார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் ஒரு அமைப்பு தொடங்கி இருக்காரு. எப்படி அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும்? அவரால் பலவீனப்பட்டிருக்கா பாஜக அவரால் பலவீனப்பட்டிருக்காங்கிற அந்த கேள்வியை விட அவர் மோடியை எதிர்த்து களத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றியை சகோதரர் அண்ணாமலைக்கு நான் குறிக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஏன்னா இப்ப 19 லட்சம் பேர் இருக்கிறதுனால அவர் விஜய் அளவுக்கு பெரிய பாப்புலர் இல்ல, இன்னொரு சீமானா வேணா வருவாருன்ற மாதிரி சில விமர்சனங்கள் வருது. விஜய் 35 விழுக்காடு எடுப்பாருன்னு யாருமே சொல்லல, விஜயும் எதிர்பார்க்கல. அண்ணாமலை தர்மபுரியில போதை இல்லா தமிழகம் எவ்வளவு கொண்டாரு, போதை இல்லா தமிழகம் ஸ்டாலின் எடப்பாடியை கொண்டுவாங்களா? அவருக்கு ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தான். அப்போ அடுத்த எலெக்ஷன் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற இருதுருவ அரசியலை நோக்கி நகருதுன்னு என்ன வருதுங்கிறது 29 பிறகு தான் தெரியும். திமுகனால தனிச்சு நின்று ஜெயலலிதா போல ஒரு 37-38 எம்பிகளை ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா தாவேக்கா ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்காங்க. ஜோக்கடிக்காதீங்களே ராஜா. டீலிமிட்டேஷன் பில்லே வந்து பாஸ் பண்றதுக்கு திமுக இன்டைரக்டா சப்போர்ட்லாம் பண்ண போறாங்கன்ற பேச்சுகள் வெளியில இருந்து வர ஆரம்பிக்கும். மாநிலங்களுக்கு 50% ஆதரிப்பாங்க. தோற்றாருல்ல, அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா ஆதரிக்குங்கிறாரு. இனிமேல் அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாகுன்றது காமனா இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க சொல்ற ரெட்டை இலைக்குன்னு ஒரு சிம்பிள் வேல்யூ இருக்கலாம், எடப்பாடிக்குன்னு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் செல்வாக்கு இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழக அரசியல்ல இனிமே அதிமுகவுடைய இடம் என்னவாக இருக்கும்? தனக்கு த்ரெட் இல்லைன்னா சசிகலாவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தினகரன் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு எம்பி சீட்டு கொடுக்க தேங்க மாட்டார். கன்வின்ஸ் பண்ண வேண்டியவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எம்பி சீட்டு கட்சிக்கு வெளியே இருந்தது வெளியே கொடுக்க. நீங்க வந்து சரத்பவார் சோனியா காந்தி அலின்சனை வச்சாங்க, உள்ள சரத்பவார் வந்துட்டாருன்னா ஃபாரினர் இருக்கக்கூடாது, சரத்பவார் தலைவராகணும்னு வந்துருமா இல்லையா? அப்போ சோனியா காந்திக்கும் அந்த குடும்பத்துக்கு தலைமைக்கே மராத்தாவால பிரச்சனை வந்துருமா இல்லையா? அதை அலோவ் பண்ணல, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. வைகோ கூட்டணி தான் வச்சாரு. உள்ள வச்சாருன்னா பேச்சு திறமை எழுத்து திறமை எல்லாம் கலைஞர் வைகோக்கு தான் இருக்குன்னு 4 பேர் ஆரம்பிப்பானா இல்லையா? ஸ்டாலினை பிடிக்காதவன். அப்போ வெளியே தான் வச்சார். இப்ப தினகரனை வெளியே தான் வச்சிருக்கிறார். வெளியேன்னா கூட்டணியா இருக்காரு. அதே மாதிரி சசிகலா அம்மையாருக்கும் அவங்க இன்னைக்கு அவங்க ஒரு தனி கட்சி வச்சிருக்காங்க. அந்த தனி கட்சி சார்பா அவங்க முதுகுளத்தூர்ல செம்ம ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. முக்குளத்தூர் மறவர் சமூகம் நன்றி உள்ள மறவர்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மறவர் சமுதாயம் எம்பவர் ஆகிறதுக்கு ஜெயலலிதா உள்ள டெலிகேட்டட் போர் மூலமா சசிகலா அம்மையார் பெரிய அளவு பண்ணாங்க. பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் கூட 1.3% வாக்கெடுத்து அவர் வந்து முக்குளத்தூர் போகல, சுதந்திர போராட்ட தியாகினி அனைத்து சாதிகள் ஆதரவுல சென்ட்ரல் ராம்நாட்டில இருந்து அவர் ஜெயித்தாரு. அவர் வந்து முக்குளத்தூர் ஒற்றுமெல்லாம் போகல, அவரோட இமேஜை வச்சு பெரிய அளவுக்கு அதை கொண்டு வந்தால சசிகலாவுக்கு பங்களிப்பு பெருசு. ஸோ அங்க முதுகுளத்தூர்ல அவங்க மிக கணிசமான வாக்கெடுத்தாங்க. தம்பி எஸ்ஐக்கு ராஜா இன்னும் அந்த கம்யூனிட்டிக்கான பல இஷ்யூஸ்ல வந்து உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவர் வந்து இங்க சாத்தூர்ல வாக்கெடுத்தாங்க. அப்போ இவங்களை வந்து ஒரு கூட்டணிங்க லெவல்ல எடப்பாடி சேர்த்துக்கொள்ற. தன்னை விட உயர்ந்த பொசிஷன்ல இருந்த காமராஜர் எப்படி இந்திரா காந்தி அம்மையார் எனிபடி அதர் தான் காமராஜ்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சசிகலா அம்மையார் கட்சிக்கு உள்ள எடப்பாடி சேர்க்க மாட்டார். சேர்த்தா கொஞ்ச நாள்லயே சசிகலா அம்மையார் கையில பவரை கொடுக்கணுங்கிற கோஷம் வந்துடும். அது முக்குளத்தூர் வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. அப்போ அதுல அவரு கேர்ஃபுல்லா தான் இருப்பாரு. அதுல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, இன்னைக்குள்ள அலர்ட்டா தான் இருப்பாங்க. அப்ப இயல்பாவே வந்து அணி மாறுறது கட்சி மாறுறத தடுக்க முடியாது தானே? கட்சி மாறுறவங்களுக்கு ஒன்னா சேர்ந்தாலும் ஏன் கட்சி மாறாம இருக்க போறான்? கட்சி மாற மாட்டான்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒன்னா சேர்ந்தாலும் மாறதான் போறாங்க. அதை வச்சு சொல்ல முடியாது. ஒன்னா சேர்ந்தா ஜெயித்திருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அணியை பலப்படுத்துறதுக்கு சசிகலா அம்மையார சேப்பாரே தவிர அதிமுக கட்சியை பலப்படுத்துறதுக்கு உள்ள தன்னோட மேலான பொசிஷன்ல இருந்தவங்க கூட மாட்டாங்க. இந்திரா காந்தி காமராஜர் அதான் உடல்ல. இப்பவும் அந்த காமராஜர் கிட்ட டம்மியா இந்திரா காந்தி இருந்த இதை நீலதுவேச நாடார் பேசும்போது இந்திரா காந்திக்கு எவ்வளவு கோபம் வந்து ஜாதி அடிப்படையில பேசுறாருன்ட்டாங்க. காமராஜ் பவுண்டேஷன் டெல்லி விழாவில் இல்ல உண்மையதான் பேசுறேன்னு பிரைம் மினிஸ்டர் நீலன் நாடார் வந்து தெளிவா இது பண்ணாப்புல. சோ அதுக்கப்புறம் ஒரு கேரளாவில் அமைச்சரானாரு. பார்லிமெண்ட்ல 80 இந்திரா காந்தி அம்மையார் செல்வாக்குல தான் எம்என் கோவிந்த நாயரை தோக்கடிச்சாரு. இந்த இதுல அதுக்கப்புறம் அவரு இந்திரா காந்தி அம்மையார் வந்து வேறுபட்டுட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த சபார்டினேட்டா இருந்ததை சொல்லும் போது கோபம் வருது.
நீங்க உள்ளேயே சேர்த்துக்கிட்டு சசிகலாவும் எடப்பாடியும் இருக்கிறாங்க நீங்க ஒரு இடத்துக்குள்ள, அப்போ கட்சிக்குள்ள சசிகலாவுக்கு அதிக மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அது செய்ய மாட்டாங்கங்க. இந்திரா காந்திக்கு ஒரு நீதி, எடப்பாடிக்கு ஒரு நீதி அல்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராசா. இன்னொரு பக்கம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காரு. ஒரு 19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. எப்படி அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும்? அவரால் பலவீனப்பட்டிருக்கா பாஜக அவரால் பலவீனப்பட்டிருக்காங்கிற அந்த கேள்வியை விட, அவர் மோடியை எதிர்த்து களத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என் மனமார்ந்த நன்றியை சகோதரர் அண்ணாமலைக்கு நான் குறிக்கிறேன். அவர்கிட்ட அவரோட ஒரு வெல்விஷர் தான். பெருந்தலைவர் காமராஜர் ஆதரித்த ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியனுங்கிறதுல பெருமைப்படக்கூடியவர். சனாதன தர்மத்தை எதிர்த்து விஜயும் உதயநிதியும் தேர்தல் கூட்டத்தில் பேசிட முடியுமான்னு அவரை கேட்டதுக்கு சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய அதோட ஒன்றிணைந்த நான் அவரை பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் மேல அவரை மோடிக்கு எதிராக களத்துக்கு வரமாட்டேன்னு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி கிட்ட மோத மாட்டேன்னு அவர் அந்த இடத்துக்குள்ள சரியான ஒரு ப்ரூடன்ட் டிசிஷன் எடுத்ததை மனம் வந்து பாராட்டுறேன். அது அவர் ஃபியூச்சருக்கும் நல்லது, எங்களை பொறுத்தளவுல மோடிக்கு நல்லது. அதை மோடிக்கிட்டே நான் தான் சொன்னேன், நமக்கு எதிராக வரமாட்டாரு, வர்றது அவருக்கும் டெட்ரிமெண்டலா இருக்கும், அதனால வரமாட்டாருங்கிறதுல நான் உறுதியா சொன்னேன். அது அவர்கிட்டையும் வர வேண்டாங்கிற கோரிக்கையை நான் வச்சேன். அவர் தான் முடிவெடுக்கிறாரு. அவர் இண்டிபெண்டன்ட் திங்கர், பெரிய போலீஸ் ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், பெரிய ஆளு. அப்போ நம்ம கருத்தின் நியாயத்தையும் வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள இல்லைன்ட்டாரு. அதற்காக மீண்டும் பிரதமர் மோடிக்கு எதிராக பார்லிமெண்ட்ல வராததுக்கு சகோதரர் அண்ணாமலைக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சு. அப்போ அவருடைய ஃபார்முலாவும் பார்த்தா விஜய் ஃபார்முலாவிலே வராரு. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்காம வெற்றி ஃபார்முலாவில் வராருங்க. தமிழக வெற்றி கழக ஃபார்முலா வெற்றி ஃபார்முலாவில் வரா தப்பு இல்லையே. நம்ம அதை விமர்சனம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம போட்டது டிராப்னு தெரியும், ஒரு வலைன்னு தெரியும். இந்த வலையில உள்ள வந்தா சிக்கல்னு அவங்களுக்கு தெரியும். அந்த டிராப்ல அவங்க மாட்டாம போனாங்க. அதே மாதிரி மோடியா ராகுலான்னு வரக்கூடிய டிராப்ல மாட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார். ஏன்னா உங்களுக்கு அவரு இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சவர், உலகம் ஃபுல்லா தெரிஞ்சவர், எந்த சப்ஜெக்டையும் டக்குன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவர், பிரஸ் மீட்டுக்கெல்லாம் தெளிவா பண்ணக்கூடியவர். அவருக்கு தெரியும் சந்திரசேகர் ராவ் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடியா ராகுலான்னு தெலுங்கானா வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 37 விழுக்காடு வாக்கெடுத்த சந்திரசேகர் ராவ் ஒரு 17 விழுக்காடு வாக்குக்கு போயிட்டார். அப்போ அது மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனுக்குள்ள போய் மாட்டக்கூடாது. ராகுலா மோடியான எலெக்ஷனுக்குள்ள அண்ணாமலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த அண்ணாமலைக்கு முடிவு தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் கருதுறேன். அப்போ அண்ணாமலை அவர்கள் ஏன்னா இப்போ 19 லட்சம் பேர் இருக்கிறதுனால அவர் விஜய் அளவுக்கு பெரிய பாப்புலர் இல்லை, இன்னொரு சீமானா வேணா வருவாருன்ற மாதிரி சில விமர்சனங்கள் வருது. இன்னொரு பக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி அவர் பெருசா விமர்சிக்கல, அப்படியே இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வராரு. எப்படி வராருங்கிறது 2031 தான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. விஜய் 35 விழுக்காடு எடுப்பாருன்னு யாருமே சொல்லல, விஜயும் எதிர்பார்க்கல. பட் விஜய்க்கு பாப்புலாரிட்டியை நான் மதிக்கிறேன், அது ஃபேக்ட். அண்ணாமலை அந்த உழைப்பை எடுப்பார். நீ பாருங்க, கருணாராஜன் தர்மபுரியில போதை இல்லா தமிழகம் எவ்வளவு பண்றாரு. போதை இல்லா தமிழகம் ஸ்டாலின் எடப்பாடியே பண்ணுவாங்களா? அப்ப அவ எவ்வளவு டாக்டிக்கலா பண்றாரு. போதை இல்லா தமிழகம்னு ஒரு என்ஜிஓ பொலிட்டிக்ஸை பண்றாரு. இதே பொலிட்டிக்ஸை தான் 29 பிறகு 4 முனை போட்டி வருதா, எத்தனை முனை போட்டி வருதோ அந்த இடத்துக்குள்ள அவர் தெளிவா பண்ணுவார். அவருக்கு ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தாங்கிறது. மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். 2029 ஒரு 10 லட்சம் மக்களை திரட்டி ஒரு மாநாடு போடலாம். அப்போ அடுத்த எலெக்ஷன் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற இருதுருவ அரசியலை நோக்கி நகருதுன்னு எடுத்துலாம். சும்மா பேசிக்கலாம், என்ன வருதுங்கிறது 29 பிறகு தான் தெரியும். அண்ணாமலை அதை எதிர்பார்க்கிறார். அவருக்கு விஷுவல் திங்கிங்ல இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எடப்பாடிக்கு ஒன்று இருக்கும், விஜய்க்கு ஒன்று இருக்கும். ஸோ 29 பிறகு தான் அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும். அண்ணாமலைக்கு எதிர்பார்ப்பு விஜய ஸ்டாலினும் எடப்பாடியும் தோற்கடிச்சிட மாட்டாங்க. மும்முனை போட்டியில விஜயை தோற்கடிக்க முடியாது. அவங்க எல்லாம் தோத்து போன பிறகு அவங்க மேலும் பலகீனப்படுவாங்க. விஜயை தான் தோற்கடிச்சிடலான்னு அவர் நம்புறார். அவருக்கு வியூகம், ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு கேம் பிளான், அவருக்கு ரோட் மேப். இதை நம்ம உடனே ரிசல்ட் ஆட்டு ஏன் பேசணும்? இல்ல, இதுதான் இப்போ இந்த அரசியல் ஒரு ட்ரக்கை வச்சு ட்ரக்கு எதிரான சில பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு தாவேக்காவும் பண்றாங்க. இப்போ அண்ணாமலையும் பண்றாங்க. முதல்வரை வச்சு மையமா வச்சு பண்ண ஆரம்பிச்சு. அப்போ இங்க அரசியல் களம் வேற மாதிரி மாற தொடங்கியிருக்கோம். லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, போதைக்கு எதிரான ஒரு அரசியலை எடுக்கிறாங்க. இதை திராவிட கட்சிகளால எடுக்க முடியாது. ஏன்னா லஞ்சம் இல்லாத ஒரு அரசியலா சாத்தியம் இல்லைங்க, எம்ஜிஆர்னாலே முடியலைங்கன்ற ஒரு பேச்சு அவங்க பேசுறதும் இவங்க எடுக்கிற அரசியலும் வேற கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுதா? அதுதான் நான்
திமுக அதிமுகவுக்கு நீங்கள் 29 மோடி கூட கம்பைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குங்கிற கருத்தை நான் சொல்கிறேன். ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். காரணம், எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் விஜய் வந்து ராகுலை தான் பிஎம் முன்னிறுத்த போறாரு தெரியுது, நமக்கு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. கூடவே திருமாவளவன் இவங்கெல்லாம் அங்கே தான் நிற்பாங்க. 40 விழுக்காடு வாக்குக்கு மேலே அந்த அணிக்கு பலம் இருக்குது. விஜய் 35 பணம் கொடுக்காம அதிகாரம் இல்லாமலே வந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 5 போட்டாலும் கூட 40க்கு மேலே இவங்க பலம் இருக்குது. இதை வந்து இண்டிவிஜுவலாக என்டிஏ எதிர்கொள்றதுன்னா என்டிஏ வந்து 27 இருக்குது. சீமான் வர என்டிஏல இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிராக மோடி மேல உள்ள பட்டுதல்ல வரலாம். வந்துட்டார், நான் சொல்ல வரல, பின்னாடி வரல. அவர் தனிச்சுதான் நிற்பாரு, தனிச்சுதான் நிற்கணும்னு சொல்றாரு. ஒரு யூகத்தை தான் வரலான்னு சொல்றேன். அப்ப இந்த அணி வந்து ராகுல் வர்சஸ் மோடின்னு வரும். அப்போ திமுக வந்து சந்திரசேகர் ராவ் மாதிரி மாட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம, பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கோ இல்லையோ, சந்திரசேகர் ராவ் விட்டு முஸ்லீம் எல்லாம் காங்கிரஸுக்கு போயிட்டாப்ல. ஸோ ஸ்டாலின் வந்து இந்த அணிக்குள்ள வர்றது விஜய் எதிர்கொள்றதுக்கு வந்து மக்களவை தேர்தலில் மோடி தலைமையில கரெக்டா இருக்குங்கிற என்னோட ஒரு வாதம். தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். நம்ம திமுகனால தனிச்சு நின்று ஜெயலலிதா போல ஒரு 37-38 எம்பிகளை ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா தாவேக்கா ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்காங்க. ஜோக் அடிக்காதீங்களே ராஜா. இது இந்த சூழ்நிலையில அண்ணாமலையும் வர்றது திமுக அதிமுக இணைந்து செயல்பட வேண்டிய நிர்பந்தத்தை வெற்றி பெற்ற விஜய் கிரவுண்ட்ல ரியாலிட்டியோடையும், அண்ணாமலையை நீங்க துச்சமன மதிக்கிறதோ இல்ல ஃபோல்ஸா நினைக்கிறதோ, இன்னும் சொல்லுவாங்களா பாம்பா கயிறா, எப்படி நீங்க பாக்குறதோ உங்க விருப்பம். அண்ணாமலை தான் வீழ்த்துவன் நம்பிக்கையில் அவர் வராரு. ஸ்டாலினும் எடப்பாடியும் எப்படி நினைக்கிறாங்கன்னு அவங்க விருப்பம். பட் அவங்க தனித்தனியா நின்று விஜய்க்கு அணியை பார்லிமெண்ட்ல தோற்கடிச்சிட முடியாது. அப்ப அதிமுக திமுக ஒரே அணியில வரதுக்கான வாய்ப்பு வந்தாதான் முடியும். தோத்தவங்க ஜெயிக்கிறதா இயற்கை நீதி, அல்லனா முடியவே முடியாது. இல்ல, இன்னொரு பக்கம் பாஜகவை நோக்கி திமுக கூட்டணி நகர்றதா பேச்சுகள் அடிப்படை துவங்குது. இந்த டீலிமிட்டேஷன் பில்லே வந்து பாஸ் பண்றதுக்கு திமுக இன்டைரக்டா சப்போர்ட்லாம் பண்ண போறாங்கன்ற பேச்சுகள் வெளியில இருந்து வர ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள், இந்து தர்மத்தை, இந்தியாவில் தோன்றிய மதங்களை காத்து நிற்கக்கூடிய சக்திகள் தான் காங்கிரஸுக்கு போட்டியா வர முடியும்னு நெஹ்ரு, பெருந்தலைவர் காமராஜ், டீலிமிட்டேஷன் தலைவர் ஒரு ஐயர் காமராஜர் தான் அந்த நாமினேஷனுக்கு நேர்கிட்ட இது பண்ணவர். அவர் 3 பேரும் சேர்ந்து தென்னிந்தியாவுக்கு அதிக சீட்டை எடுத்தாங்க. சென்னை ராஜ்தானிக்கு தங்களுக்கு திரட்டு வடக்கிருந்து தான் வருங்கிறது லெவல்ல வட இந்தியாவுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்துத்துவா எங்க எழுப்பி வருமோ அதற்கு வந்து ஒரு அநீதியை நெஹ்ரு, ஐயர், அந்த டீலிமிட்டேஷன் ஐயர், காமராஜ் 3 பேரும் சேர்ந்து எடுத்தாங்க. காமராஜுக்கு டைரக்ட் ரோல் கிடையாது, ஐயருக்கு நேருக்கு தான் டைரக்ட் ரோல். ஸோ இவங்க அந்த பட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது இவர் தான். ஸோ இவங்க அந்த இதை பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு இன்ஜஸ்டிஸ் வந்து வட இந்தியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் பாஜகவுக்கும் சிரமம். ஏன் சிரமம்னா, இன்னைக்கு மோடி அரசு இங்கே அமைஞ்சிருக்கிறது. கர்நாடகாவில் அதிக சீட்டு மோடி ஜெயித்தது. அது கூட அந்த அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சதும் நாம தான் ஜேடிஎஸ்ஸையும் கூட்டணியை கொண்டு வரணும்னு அண்ணாமலை தான் PL சந்தோஷ் மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணார். தான் சஜஸ்ட் பண்ணோம். தென் ஒரிசாவில் ஸ்வீப் பண்ணியிருக்கிறார் மோடி. நாயுடு தலைமையில் பவனோட சேர்ந்து ஆந்திரா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் ஒவைசி ஒரு சீட்டு தாண்டி காங்கிரஸ் 50%, பிஜேபி 50%, 8 இந்த 8 ஒரிசா ஸ்வீப்பு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து தான் 2024 மோடிக்கு பிரதமர் வாய்ப்பே வந்திருக்கு. ஸோ இந்த பகுதிக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோ பொசிஷன்லேருந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணுறதை மோடி விரும்ப மாட்டார். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சீட்டு வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஸோ அவர் வெற்றி பெற்ற இடத்துக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு விரும்ப மாட்டார். அதே வேளையில் அவர் யூனிஃபார்மா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50% கூடுது. தமிழ்நாட்டில் ஒரு 39-40 வைங்க, 60ன்னு சொன்னா தமிழர்கள் மோடியை கொண்டாடணும். அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு 120 மாறுறதுன்றதுதான் தவறா இருக்கும்ட்டு அதுக்கு அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பெனிவாலும் அந்த ஆதிவாசி பார்ட்டியும் அவங்க வந்து 37-4 ஒரு 45 பேர்கிட்ட இருக்காங்கல்ல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நிறைவேறணும் பில்லு. தமிழ்நாட்டுக்கு பண்றத ஒவ்வொரு தமிழனும் மோடியை கொண்டாடணும், கும்பிடணும். சார், நீங்க குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம்னு சொல்றீங்க சார். அப்படின்னா ஏன் எதுக்கு எங்களுக்கு திருவட்டாறு, சாத்தாங்குளம்,
சேரமாதேவி நீக்கினீங்க, இங்க வட தமிழகத்துல சேர்த்திருக்கீங்க, நான் தப்பு சொல்லல. எண்ணிக்கை இல்லாத அந்த 3ஐயும் நீக்கி வட தமிழகத்துல எண்ணிக்கை பாப்புலேஷன் அதிகம் 3 தொகுதி ஏறினதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதே ஆர்குமெண்ட் வந்து இந்தியாவுக்கு வச்சீங்கன்னா சாத்தாங்குளம் சேரமாதேவி திருவட்டாருக்கு ஒரு நீதி, அது நான் கரெக்டுங்கிறேன் அதை. பட் மோடி இதையும் மீறி அவர் வந்து 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களும் சொன்னா தென்னிந்தியர்கள் மோடியை கொண்டாடணும். காமராஜர் ஒரு காரணம். காமராஜர் வந்து அன்னைக்கு நெஹ்ருக்காக அந்த வேலையை பார்த்தார். இன்னைக்கு தென்னிந்தியாவில் பாஜக வளருது, தென்னிந்தியா வெற்றியில தான் பாஜக நிற்குது. ஸோ இட் இஸ் பொலிட்டிக்ஸ். அந்த பொலிட்டிக்ஸை செய்யும் போது ஸ்டாலின் மட்டுமில்ல, எடப்பாடி ஆதரிக்கிறார், ஏற்கனவே ஆதரிச்சாரு, எல்லாருமே சீமானும் ஆதரிக்கணும். அதுல சார் நீங்க அப்படின்னா சேரமாதேவி நீங்க குடும்ப கட்டுப்பாடு இது பண்ணா, அப்ப சேரமாதேவி திருவட்டார் சாத்தாங்குளத்தை தூக்கி இருக்க கூடாது, வடதமிழகத்துல ஏத்தி இருக்க கூடாது. இல்ல அத திமுக ஆதரிக்குமா அப்படிங்கறத கேள்வி. 50% நீங்க நாங்க ஒவ்வொரு தமிழனும் ஆதரிக்கணுங்க, ஒவ்வொரு தமிழனும் ஆதரிக்குங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிந்திருக்கும் போது தெற்கு தான் வாழ்ந்திருக்கு டீலிமிட்டேஷன்ல, நெஹ்ருவாலையும் காமராஜாலையும் தஞ்சாவூர் ஐயராலையும். இது உண்மை. இது எவ்வளவு இருக்குது, என்லைட்டன் ஆயிருப்பாங்க, எவ்வளவு தெரியும். இப்போ மோடிக்கு அரசியல்ல தென்னிந்தியாவை வச்சுதான் அவர் 24 வந்திருக்கிறார். அதனால தென்னிந்தியாவுக்கு நன்மை தான் பண்ணுவார் அவரு. அப்படி பண்ணும்போது தென்னிந்தியா கொண்டாடணும் மோடியை. இதுல இப்போ திமுகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றத கேள்வி. இப்ப இந்தியா கூட்டத்துல அவங்க சேரல போகல, திமுக ஸ்டாண்டு மாநிலங்களுக்கு 50% ஆதரிப்பாங்க. அப்ப இதை இப்படி எடுத்துக்கலாமா? பாஜக திமுக கூட்டணி உருவாகிறதுக்கு அச்சாரமா இதை எடுத்துக்கலாம். உண்மை திமுக 25 வருஷத்துக்கு இதை டெஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க மோடிக்கு எதிராக. தோக்கடிச்சிட்டாங்களா இல்லையா மக்கள்? மம்தா பானர்ஜி முஸ்லீம் ஓட்டுக்காக, பெங்காலுக்கு நன்மை வரும்னு தெரிஞ்சே முஸ்லீம் ஓட்டுக்காக அரசியல் பண்ணாங்க. தோக்கடிச்சிட்டாங்களா இல்லையா? இதே டீலிமிட்டேஷன்ல முஸ்லீம் ஓட்டுக்காக அரசியல் பண்ண காங்கிரஸ் 2 எம்எல்ஏ 3 விழுக்காடு ஓட்டுன்னு வெஸ்ட் பெங்கால் மக்கள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அசாம் மக்கள் வந்து 22 எம்எல்ஏ அது முஸ்லீம் இதுதானே ஆக்கிட்டாங்களா இல்லையா? புதுச்சேரி மக்கள் ஒரு எம்எல்ஏ உசுடு இல்லைன்னு ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த டீலிமிட்டேஷன் எழுத்தவங்க எல்லாம் தோத்துட்டாங்களே. எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படை கொண்டு வந்தாரு, தோத்துட்டாரு. ஜாதி அடிப்படை தான் சொல்லிட்டு 31-50 ஆக்கல்ல ஜெயலலிதா அம்மையார் கட்டாய மத மாற்றம் கொண்டு வந்தாங்க, ஒரு சீட்டு கூட வரல. கட்டாய மத மாற்றத்தை வாபஸ் வாங்கல, ஆடு கோழி பலியிடுறதுங்கிறதுன்னு கூடாதுன்னாங்க. மக்களை அடிச்சுட்டான், நாடார் தான் அதை போராடி அடிச்சான். இப்ப தேவர்னு இப்பவும் அதுல பொய்யா சொல்லுவாங்க. நான் யாரும் வாங்க, யார் போராடினா, யார் ஜெயலலிதா ஆட்சி அதுல அகற்றதுக்கு வெளியே நின்னான்னு. தேவர் வந்து அவங்க எங்க அம்மாவே செய்யலாமான்னா, என் அம்மாவாது என்னவாது, எங்க உணர்வை நீ எப்படி பண்ணலான்னு நாடார் இது பண்ண அந்த கோயில் இது யார் போராடினாங்க நான் உறுதியா சொல்றேன். எனிவே தேவர் சமுதாயமும் அதுக்கு எதிராக தான் இருந்தது, போராடல பட் எதிராக இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தோத்ததும் ஜெயலலிதா வந்து அதை விட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதை வந்து ஏன் ஸ்டாலின் செய்யக்கூடாது? தோத்துட்டாருல்ல, அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா ஆதரிக்குங்கிறாரு. 50 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தா நாயுடு ஆதரிப்பாரு, ஜெகன் ஆதரிப்பாப்புல, நவீன் ஆதரிப்பாப்புல, ராஜ்சபா இருக்கு நவீன், சந்திரசேகர ராவ் ஆதரிப்பாப்புல, ஸ்டாலின் ஆதரிப்பாப்புல, இவரு எடப்பாடி ஆதரிப்பாப்புல, எல்லா தென்னிந்திய கட்சிகளும் ஆதரிக்க தான் செய்வாங்க. யூனிஃபார்மா 50 விழுக்காடு உயர்த்துறது தமிழகத்துக்கு பெரிய லாபம். 10 லட்சத்துக்கு ஒரு தொகுதின்னு வர்றதுதான் தமிழகத்துக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் பொசிஷன் வந்து நஷ்டம். இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பில்ல கொளுத்துறது போன்று ரொம்ப ஓவரா அதான் தோத்துட்டாருன்னு சொல்றேன், திரும்ப சொல்றேன். அதனால எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படைன்னு சொல்லி தோத்துட்டாரு, மாத்தினாரு. ஜெயலலிதா ஆடு கோழி தோத்துட்டாங்க, மாத்தினாங்க. இவரும் தோத்துட்டாரு, மாத்துவாரு. இல்ல இன்னொரு தரப்புல அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் வெளியில பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷா பேசுறதை தாண்டி இந்த ஆட்சி நிலைக்காது, 6 மாசத்துல கவுந்துரும், நாங்க மத்தியில பவருக்கு வருவோம்லாம் பேசுறத வந்து வெளியில எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க பாஜக கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க போல, கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போலன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அப்படி இந்த ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா விஜயனுடைய இந்த ஆட்சி? தினகரன் சொன்னாரு 3 மாசத்துல இந்த ஆட்சி கவலைன்னாரு. நான் சொன்னேன் 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் எதைத்தான் சொல்லுவாருன்னு சொன்னேன். ஓகே, அது அன்னைக்குள்ள இது. சகோதரர் தினகரன் நம்மகிட்ட நல்ல உறவுல தான் இருக்கிறாரு சொல்றேன். அதே மாதிரி இந்த ஆட்சி வந்ததுமே எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் நான் சொன்னது மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆட்சி இன்ஸ்டால் ஆனதே திருமாவளவன் ஆயிருப்பாருன்னா அவர் நினைச்சிருப்பாரு. அதிகாரங்க வந்தாச்சு. 144 அவர் இதை காட்டிட்டாரு. 4 பாமக இருக்குது, ஜவஹர்லா ஒண்ணு இருக்கிறாரு, தமிமுன் அன்சாரி ஒண்ணு இருக்கிறாரு. சோ எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் பொசிஷன். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நியூஸ் கோ வெயிட் டாக்ஸ் சார்பாக மிக்க நன்றி.